வெல்கம் டு அவர் சேனல். சென்னை வேப்பேரில் இருக்கக்கூடிய பிடிலி செங்கல்வராயா நாயக்கர் பாலிடெக்னிக் காலேஜில் கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட், அதாவது லெக்சரர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றிய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, லெக்சரர் இன் சிவில் இன்ஜினியரிங், பிஇ, பிடெக், பிஎஸ் இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் இருக்கலாம். பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் வித் ஃபஸ்ட் கிளாஸ் இன் எய்தர் ஆஃப் த டூ அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன். அப்புறம் ஏஜ் என்னன்னா, அதிகபட்ச ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. நாட் கம்ப்ளீட்டட் 59 இயர்ஸ் ஆஸ் அன் 1/7/2026. ஸ்கேல் ஆஃப் பே என்ன அப்படின்னா 2 லெவலில் கொடுத்துருக்காங்க. லெவல் 9A பார்த்தீங்கன்னா என்ட்ரி பே ருபீஸ் 56,100 ருபீஸு. லெவல் 10 பார்த்தீங்கன்னா ருபீஸ் 57,700. இதுக்கு கம்யூனல் ரோஸ்டர் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் லெக்சரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது லெக்சரர் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து பிஇ, பிடெக், பிஎஸ் இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட். அதே போல் பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் வித் ஃபஸ்ட் கிளாஸ் இன் எய்தர் ஆஃப் த டூ அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன். நாட் கம்ப்ளீட்டட் 59 இயர்ஸ் ஆஸ் அன் 1/7/2026. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 59 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லெவல் 9A அது போல் என்ட்ரி லெவல் அந்த 10 இருக்குது. ஸோ ரெண்டுமே மேலே கொடுத்துருக்க அதே அமௌண்ட் தான் வருது. ஆனால் இங்கே கம்யூனல் ரோஸ்டர் வந்து வேரி ஆகுது. எஸ்சி ஏக்கு கொடுத்துருக்காங்க, விமன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசி அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸு, ஜென்ரல் டர்னில் விமனுக்கு ஒன்று இருக்குது. ஸோ விமன் கேண்டிடேட்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து லெக்சரர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சேம் பிஇ, பிடெக், பிஎஸ் இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் இது ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன். அதே போல் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 59, அமௌண்ட்டும் அதே மாதிரி தான் வருது. இதில் ஜென்ரல் டர்னு எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி வந்து விமனு. மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துக்காங்க. அதாவது இது வந்து நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டு. மாஸ்டர் டிகிரி இன் அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட். மாஸ்டர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் இன் ரிலவெண்ட் சப்ஜெக்ட் அண்ட் மஸ்ட் ஹாவ் கிளியர் த நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட். நெட் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டக்டட் பை த யூஜிசி ஆர் த சிஎஸ்ஐஆர் ஆர் எ சிமிலர் டெஸ்ட் அக்ரிடேட் பை த யூஜிசி லைக் ஸ்லெட்டு செட்டு. ஸோ நீங்கள் நெட்டோ இல்லை ஸ்லெட்டோ செட்டோ எது வச்சுருந்தாலும் சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்எஸ்சி வித் நெட் இருந்தாலே வந்து அப்ளை பண்ணலாம். இது கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட்டுங்கிறனால நல்ல ஸ்கேலு. ஸோ மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் இங்கே வந்து ஜென்ரல் டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். லெக்சரர் இன் ஃபிசிக்ஸ், இதுவுமே நான் இன்ஜினியரிங் மேக்ஸ் போல தான். மாஸ்டர் டிகிரி இன் அப்ரோப்ரியேட் சப்ஜெக்ட் வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன். மாஸ்டர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன். அதே போல் நெட்டு இல்லைனா செட்டு ஸ்லெட்டு எது வேணாலும் கிளியர் பண்ணியிருக்கலாம் ஃபிசிக்ஸில். ஸோ சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். லெவல் 9A, லெவல் 10 அதே அமௌண்ட்டு தான். 59 இயர்ஸ் தான் அதிகபட்சம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் கம்யூனல் ரோஸ்டரில் எஸ்சி ஏக்கு கொடுத்துருக்காங்க, விமன் கேண்டிடேட்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டர், மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி வித் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் வித் குட் அகாடமிக் ரெக்கார்ட் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ படிச்சுக்கோங்க. இதுக்கும் சேம் 59 இயர்ஸ் தான் அதிகபட்சம். ஸோ இது ஜென்ரல் டர்ன் தான், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுபோல் இதுக்கும் வந்து ஸ்லெட்டு செட்டு நெட்டு கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி மட்டும் இல்லாமல் செட்டு நெட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங்க்கு கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் 2 இருக்குது, ஃபிசிக்ஸு மேக்ஸு. அப்புறம் ஃபிசிக்கல் டைரக்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அடிஷ்னலாக. மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங். இந்த இதில் வந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த டிகிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இந்த கம்யூனல் ரோஸ்டர் மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.